வணக்கம். இன்றைய நாள் 16/10/2025 வியாழக்கிழமை. செய்திகள் வாசிப்பவர் தாட்சாயினி விமல்ராஜ். பானிஷியா தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாண நகரில் அதிகரிக்கும் போக்குவரத்து நெரிசல். குருந்தூர் மலைப்பகுதியில் சுற்றியுள்ள வயல் நிலங்களானது தொல்பொருள் திணைக்களத்தினால் ஆக்கிரமிக்கப்படுவதாக குற்றச்சாட்டப்பட்டுள்ளது. யாழில் உருக்குலைந்த நிலையில் வயோதிப பெண் சடலமாக மீட்பு. அனுமதி பெறாத நுண்நிதி நிறுவனங்கள் உள்நுழைய தடை. வேலணை பிரதேச சபையில் தீர்மானம். ரஷ்ய எண்ணெய் கொள்வனவை நிறுத்துகிறதா இந்தியா? அமலுக்கு வந்த பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் போர் நிறுத்தம் தொடர்பான விரிவான செய்திகள். முதலில் தாயக செய்திகள். பிளிக்மார் சரத் பொன்சேகா அரசாங்க திட்டத்தில் எந்த பதவியையும் கோரவில்லை என அரசாங்கம் தரப்பு தெரிவித்துள்ளது. குறித்த விடயத்தை அமைச்சர் கேடிலால் காந்த் குறிப்பிட்டுள்ளார். கண்டியில் நடைபெற்ற ஒரு நிகழ்வின் பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையில் அவர் இதனை கூறியுள்ளார். அதன்போது பிளிக்மார் சரத் பொன்சேகா சில விடயங்கள் கலந்துரையாடப்பட்டிருந்தாலும் அவருக்கு ஒரு பதவியையும் வழங்குவதாக எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தப்படவில்லை என அமைச்சர் லால்காந்த் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண நகரம் நெரிசல் மற்றும் நெருக்கடி கொண்டதாக மாறியுள்ளதாக வடக்கு மாகாண ஆளுநர் ந. வேதநாயகம் தெரிவித்துள்ளார். இதனை ஒழுங்கமைக்க சீரமைக்க வேண்டிய தேவை பொறுப்பு அனைவருக்கும் உள்ளது என்று வடக்கு மாகாண ஆளுநர் சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ள நெடுந்தெரு பேருந்து தரிப்பு நிலையத்தை மீள இயக்குவது தொடர்பான கலந்துரையாடல் யாழ் மாவட்ட செயலகம் கீழ்ப்போர் கூடத்தில் நடைபெற்றது. இதன் போதே ஆளுநர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். குருந்தூர் மலைப்பகுதியில் சுற்றியுள்ள வயல் நிலங்கள் தொல்பொருள் திணைக்களத்தினால் ஆக்கிரமிக்கப்படுவதாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. குறித்த குற்றச்சாட்டை காரைத்துறை பெற்ற பிரதேச சபை தவிசாளர் சின்னராஜா லோகேஸ்வரன் முன்வைத்துள்ளார். தமிழ் மக்களின் பூர்வீக இடமாக காணப்படுகின்ற குமுணுமுனை தண்ணீர் முறிப்பு குருத்தூர் மலைப்பகுதியிலிருந்து ஆதிசிவன் ஐயனார் ஆலயம் ஆக்கிரமிக்கப்பட்டு அங்கு விகாரை அமைக்கப்பட்டதன் பின்னணியில் அதனை சூழவுள்ள வயல் நிலங்களையும் தொல்பொருள் திணைக்களம் அபகரிப்பு செய்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் குறிப்பாக நீதிமன்ற தடை உத்தரவுகளை மீறியும் குருந்தூர் மலைப்பகுதியிலே விகாரை அமைக்கும் பணிகள் முற்றும் முழுதாக நிறைவு செய்யப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் அளவட்டி பகுதியில் வயோதிப பெண்ணொருவர் உருக்குலைந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். பாலச்சந்திரன் உமாதேவி வயது 74 என்ற மூதாட்டியே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். அவர் வசித்த வீட்டில் இருந்து துர்நாற்றம் வீசியதை தொடர்ந்து அயல் வீட்டார்கள் கிராம அலுவலகருக்கு தகவல் வழங்கியுள்ளனர். இதனை அடுத்து போலீசாரின் உதவி பெறப்பட்டு உருக்குலைந்த நிலையில் சடலம் மீட்கப்பட்டது. இது தொடர்பான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆவண்ணா ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார். வேலணை பிரதேச சபையின் ஆளுகைக்குள் நுண்கடன் நிறுவனங்கள் தமது வியாபார நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டுமானால் பிரதேச சபையின் அனுமதி பெற்றே நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியும் என ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. வேலணை பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு நேற்றைய தினம் தவிசாளர் சிவலிங்கம் அசோக்குமார் தலைமையில் நடைபெற்றது. இதன்போது நுண்ணடன் தொல்லையால் பிரதேச மக்கள் எதிர்கொள்ளும் அசௌகரியங்கள் குறித்தும் வறிய மக்களை ஏப்பமிடும் நுண்நிதி நிறுவனங்களை கட்டுப்படுத்துவதும் அவசியம் என்றும் வலியுறுத்தி உறுப்பினர் அனுசியா ஜெயகாந்தனால் முன்மொழி ஒன்று சபையில் சமர்ப்பிக்கப்பட்டது. நாடு முழுவதும் தொடரும் சீரற்ற வானிலை காரணமாக 4 மாவட்டங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளது. அதன்படி களுத்துறை, காலி, கொழும்பு மற்றும் ஹம்பாந்தோட்டை ஆகிய மாவட்டங்களில் 112 குடும்பங்களைச் சேர்ந்த 369 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. இந்த அனர்த்தம் காரணமாக ஒருவர் உயிரிழந்ததுடன் 17 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் தரவுகள் சுட்டிக்காட்டுகின்றன. இதேவேளை மேல் சப்ரகமுவ, மத்திய, தென் ஊவா மற்றும் வடமேல் மாகாணங்களில் இன்று சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழைவீழ்ச்சி பதிவாகும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
தொடர்வது இந்திய செய்திகள். ரஷ்யாவிலிருந்து எண்ணெயை வாங்குவதை நிறுத்துவதாக பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்ததாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அண்மையில் கூறியதற்கு இந்தியா பதிலளித்துள்ளது. அந்த பதிலில் இந்தியாவின் எரிசக்தி கொள்கை வெளிப்புற அழுத்தத்தால் அல்ல, அதன் தேசிய மற்றும் நுகர்வோர் நலன்களால் வழிநடத்தப்படுகிறது என்று வெளிவிவகார அமைச்சு தெளிவுபடுத்தியுள்ளது. இது தொடர்பாக இந்திய வெளிவிவகார அமைச்சின் செய்தி தொடர்பாளர்கள் ரந்தீர் ஜெஸ்வால் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்திய எண்ணெய் மற்றும் எரிவாயுவை கணிசமாக இறக்குமதி செய்யும் நாடு நிலையற்ற எரிசக்தி சூழ்நிலையில் இந்திய நுகர்வோரின் நலன்களை பாதுகாப்பது எங்கள் நிலையான முன்னுரிமையாக இருந்து வருகிறது. எங்கள் இறக்குமதி கொள்கைகள் முற்றிலும் இந்த நோக்கத்துக்காக வழிநடத்தப்படுகின்றன. அமெரிக்கா உள்ளிட்ட உலகளாவிய பங்காளர்களுடனான இந்தியாவின் ஈடுபாடு தூய்மையான மற்றும் நிலையான எரிசக்தி துறையில் ஒத்துழைப்பை வழங்கப்படுவதில் கவனம் செலுத்துகிறது என தெளிவுபடுத்தியுள்ளார். தொடர்வது உலகச் செய்திகள். தெற்காசிய அண்டிய நாடுகளுக்கிடையே வான்வழி தாக்குதல்கள் மற்றும் தரைவழி மோதல்கள் பதற்றங்களை அதிகரித்ததை தொடர்ந்து பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் புதன்கிழமை தற்காலிக போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டன. அதன்படி எல்லை பதற்றங்களை தணிக்க ஆப்கானிஸ்தான் தரப்பு வேண்டுகோளின் பேரில் பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் 48 மணி நேர தற்காலிக போர் நிறுத்தத்தின் ஒப்புக்கொண்டதாக இஸ்லாமாபாத் வெளிவிவகார அலுவலகம் புதன்கிழமை தெரிவித்துள்ளது. இத்துடன் பானிஷியா தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பானிஷியா தமிழ் யூடியூப் வலைத்தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நேரலையில் www.panisiatamil.tv என்ற இணையதளம் வாயிலாக தொலைக்காட்சியையும் பார்வையிடலாம். நன்றி, வணக்கம்.